Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQவோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், த்ரூபுட் என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் என்ன ஆகும், ஒரு சென்டர் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் தான் டிரான்ஸ்மிட் பண்ணும். ரிசீவர்கிட்டருந்து அந்த ஒரு ஃப்ரேமுக்கு அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் அது அடுத்த ஃப்ரேமை டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து டோட்டல் டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், எஃபிஷியன்சி போகிறதுக்கு முன்னாடி ஸோ டோட்டல் டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் டைம் ஃபார் டேட்டா பேக்கெட் ப்ளஸ் ப்ரொபகேஷன் டைம் ஃபார் டேட்டா பேக்கெட் ப்ளஸ் க்யூவிங் டிலே ப்ளஸ் ப்ராசஸிங் டிலே ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட்டோட டிரான்ஸ்மிஷன் டைம், அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேமோட ப்ரொபகேஷன் டைம். சரியா? அதுதான் இங்கே டோட்டல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்யூயிங் டிலே அண்ட் ப்ராசஸிங் டிலே ஆர் கெப்ட் ஜீரோ. எப்பயுமே அது வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். க்யூயிங் டிலே அப்படின்னு சொன்னால் நம்ம க்யூவில் வெயிட் பண்ணுவோம்ல, பேக்கெட்ஸ் எல்லாம் க்யூவில் வெயிட் பண்ணுறது, அது வந்து நெக்லிஜிபிள். ப்ளஸ் ப்ராசஸிங் டிலேனா இப்போ ஒரு பேக்கெட் சென்டருக்கு இப்போ ரிசீவர் வந்து ஒரு பேக்கெட் ஒரு ஃப்ரேமை வந்து சென்டருக்கு அனுப்புது. நடுவில் வந்து அதுக்கு என்ன இதுவாகும், ரவுட்டர்ஸ் நடுவில் வந்து ரொம்ப ரவுட்டர்ஸ் இருக்கும். அந்த ரவுட்டர்ஸ் என்ன பண்ணும், அதோட ரவுட்டிங் டேபிளை பார்த்து பேக்கெட்டை எங்கே ஃபார்வர்டன் பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு கடைசியாக அது வந்து ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ரவுட்டர் வந்து பார்க்குது இல்லையா, ரவுட்டிங் டேபிளில் அடுத்த அந்த பேக்கெட்டை யாருக்கு அனுப்பணும்னு சொல்லுது. ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராசஸிங் டிலேன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே யூஸ்வலாக வந்து இந்த கால்குலேஷன் பண்ணும்போது க்யூயிங் டிலேவும் ப்ராசஸிங் டிலேவும் எப்போயுமே 0 தான், இல்லைனா அது நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அப்போது டோட்டல் டைம் என்ன ஆகும், டிரான்ஸ்மிஷன் டைம் ஃபார் எ சிங்கிள் டேட்டா பேக்கெட் ப்ளஸ் ப்ரொபகேஷன் டைம் ஃபார் எ சிங்கிள் டேட்டா பேக்கெட் plus transmission time taken for acknowledgement and propagation time taken for acknowledgement. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா transmission time for acknowledgement வந்து negligible சொல்லுவாங்க. ஏன்னா acknowledgement size வந்து வெரி லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? acknowledgement size is very less. ஸோ அப்போது இங்கே என்ன அப்படின்னா டோட்டல் time taken to send the data packet, transmission time taken to send the data packet, propagation time taken to send data packet plus time taken for propagation, அதாவது propagation time taken to send the acknowledgement. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மூணையும் கன்சிடர் பண்ணுறோம். டிரான்ஸ்மிஷன் இதை ஒமிட் பண்ணிடுறோம், டிரான்ஸ்மிஷன் டைம் ஃபார் அக்னாலஜ்மெண்ட்டை ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபகேஷன் டிலே ஃபார் டேட்டா பேக்கெட், அதே மாதிரி ப்ரொபகேஷன் டிலே ஃபார் அக்னாலஜ்மெண்ட் ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போது அதை என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரெண்டையும் சேர்த்து 2TPன்னு நம்ம எழுதிக்கிறோம், ப்ளஸ் டிரான்ஸ்மிஷன் டைம் ஆஃப் டேட்டா பேக்கெட். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா. சம்டைம்ஸ் இந்த 2TP என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப் டைம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் அதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2TPயை தான் வந்து ரவுண்ட் ட்ரிப் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எஃபிஷியன்சியோட ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல் டைம் பை சைக்கிள் டைம். இப்போ நமக்கு இப்போ இங்கே கால்குலேட் பண்ணது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் டைம் 2TP ப்ளஸ் டிரான்ஸ்மிஷன் டைம், அதாவது டிரான்ஸ்மிஷன் டைம் ஆஃப் டேட்டா பேக்கெட்டு. ஸோ அதாவது நம்ம இப்போ பார்த்தது வந்து நமக்கு வந்து சைக்கிள் டைம். ஸோ யூஸ்ஃபுல் டைம் எப்படின்னு சொன்னால் நம்ம எப்போ நமக்கு அந்த டைம் யூஸ்ஃபுல் டைம்னு சொல்லுவோம், அது டிரான்ஸ்மிஷன் டைம் டிவைடட் பை டிரான்ஸ்மிஷன் டைம் ப்ளஸ் 2TP. ஸோ இதுதான் வந்து நம்ம ரவுண்ட் ட்ரிப் டைம்னு சொன்னோம். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்னா, டிவைட் பை டிரான்ஸ்மிஷன் டைம் பண்ணால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு வந்து இங்கேயும் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே 2TP/TT. ஸோ ஃபைனலாக 1/1 + 2TP/TTன்னு வரும். TP/TTயை நான் வந்து என்னென்னு எழுதிக்கிறேன், ஏன்னு ஒரு எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்முலா வந்து எனக்கு 1/1 + 2A வேறு A = TP/TT. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
எஃபெக்டிவ் பேண்ட்வித் அல்லது த்ரூபுட் அல்லது பேண்ட்வித் யூட்டிலைசேஷனை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா எஃபிஷியன்சி இன்ட்டு பேண்ட்வித்துன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். அதாவது இப்போ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னு சொன்னால் 1/1 + 2a, அதாவது a = TP/TT. ஓகே, அதானே நம்ம பார்த்தோம். a = TP/TT. ஸோ அதே மாதிரி அது வந்து என்னது எஃபிஷியன்சி. அப்போனா த்ரோபுட் அல்லது இங்கே பாருங்கள், த்ரோபுட்டு இல்லைனா வெறும் நீங்கள் பேண்ட்வித் எழுதுறீங்கன்னா மீனிங் மாறிடும். த்ரோபுட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எஃபெக்டிவ் பேண்ட்வித்துன்னு சொல்லலாம், இல்லைனா பேண்ட்வித் யூட்டிலைசேஷன்னு சொல்லலாம். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் த்ரூபுட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எஃபிஷியன்சி இன்ட்டு பேண்ட்வித். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூவோட எஃபிஷியன்சி எப்படி டிரைவ் பண்ணுறது ப்ளஸ் த்ரூபுட் தான் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம கோ பேக் என் ஏஆர்கியூ பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? தேங்க்யூ.